ஹாய்ங்க, ஹார்த்திக்கு லஞ்ச் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். நான் கீரை முட்டை சாதம் தாங்க பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய்யில் குட்டி குட்டியாக கட் பண்ண பாலக்கீரையை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி பெப்பர், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பையும் போட்டு முட்டையும் நல்லா வெந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரைஸ் போட்டு கிளறி எடுத்தால் சூப்பரான கீரை முட்டை சாதம் ரெடிங்க. எங்களுக்கும் அப்படியே சைடில் லஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் போல் நாங்கள் அக்ரியில் ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க, அங்கே தாங்க போயிருந்தோம். இந்த ஆர்கன்ஸா மெட்டீரியலில் நான் பண்ண குர்த்தி நானே ஸ்டிச் பண்ணதாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விளாகில் சொல்லியிருப்பேன், நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் காட்டுறேன்னு சொல்லி. அது இதுதாங்க. நாங்கள் ஈவினிங் டைமில் தாங்க ஃப்ளவர் ஷோ போயிருந்தோம். பட் கிளியராக பார்க்கவே முடியல. நாங்கள் போகும்போதே நல்லா இருட்டிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டே போயிருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை, ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருந்துச்சு. நிறைய ஸ்டால் இருந்துச்சு, ஃபுட் ஸ்டால்லாம் நிறைய இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டோம். நிறைய ப்ரோக்ராம்லாம் உள்ளே பண்ணிகிட்ருந்தாங்க, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருந்தோங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்த ப்ராஜெக்டெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டேவே போனங்காட்டி பெருசாக க்ரௌடு இல்லைங்க. ஆனால் செகண்ட் டே, தேர்ட் டேயில் செம்ம க்ரௌடு, 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஷோ 6th டைம் 12 வருஷத்துக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போய் பார்க்குறோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அப்படிங்கும்போது சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.